ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நமஸ்காரம். பாரம்பரியாவின் திருப்பாவை சேவித்தல் என்ற இந்த பதிவில் இன்று நாம் 8வது கோதாஸ்துதி ஸ்லோகமும் திருப்பாவை 8வது பாசுரமும் சேவிக்கலாம். போக்தும் தவ பிரியதமம் பவதீவ கோதே பக்திம் நிஜாம் பிரணய பாவனயா கிருணந்தஹா உச்சாவச்சைர் விரகசங்கமஜைருதந்தைः ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்த்வதீயாः. இதில் கோதா பிராட்டியே, உன்னுடைய தந்தை பெரியாழ்வார் முதலிய மற்றைய ஆழ்வார்கள் உன்னைப் போலவே உன்னுடைய பிரியமான பகவானை அனுபவிப்பதற்கு தன்னுடைய பக்தியை காதலாக பாவித்து பேசுபவர்களாக அதில் பல்வகைப்பட்ட கூடுவது பிரிவது பற்றிய பேச்சுக்களால் தங்கள் மனதை சிருங்காரப்படுத்தி கொள்கின்றனர். ஆனால் நீயோ இயற்கையிலேயே பெண்ணாய் தோன்றியவள். உனக்கு பெருமானை பல்வேறு வகைகளை அனுபவித்தது உனக்கு இத்தகையது என்று எங்களால் முழுதுமாக சொல்லத்தான் முடியுமோ? முடியவே முடியாது என்றபடி வேதாந்த தேசிகர் பெண்ணாய் தோன்றிய ஆழ்வாரான கோதா பிராட்டியின் பெருமையை இதில் பேசுகிறார். இப்பொழுது 8வது பாசுரம் நாம் சேவிக்கலாம். கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்தருளேலோரெம்பாவாய். இப்பொழுது இந்த பாசுரத்தின் விசேஷ அர்த்தங்களை நாம் சேவிக்கலாம். கீழ்வானம் வெள்ளென்று என்று கீழ்வானம் வெளுத்தது போல கொஞ்சம் கொஞ்சமாக இருள் நீங்கி மாந்தர்கள் ஆச்சாரியனின் துணையோடு பலவித அனுபவ நிலைகளை கடந்து பின் ஞான தெளிவு பெறுவதையே ஆண்டாள் கீழ்வானம் வெள்ளென்று என்று காட்டுகிறாள். ஞான விடியலை குறிக்கிறாள். உபாயம் தெரியாமல் அக இருளில் உழலும் சேத்தனர்க்கு ஆச்சாரிய சம்பந்தத்தினால் சத்வகுணம் தலை எடுப்பதையும் ஞான வெளிச்சம் கிடைப்பதையும் கீழ்வானம் வெள்ளென்று என்று கூறுகிறாள். இந்த பிரம்ம ஞானம் அறிந்தவனுக்கு சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை என்றபடி இப்படி உய்யும் வகை அறிந்த ஒரு ஆச்சாரியனின் சம்பந்தம் பெற்று ஒரு கோது கலமுடைய பாவையை எழுப்பும் பாசுரம் இது. 6 முதல் 15வது பாசுரம் வரை விழித்தெழுந்தவர் இன்னும் உறக்கத்தில் இருக்கின்றார். அவரை எழுப்பும் நோக்கில் பாடப்பட்டவை. இன்றைய பாசுரத்தில் கோது கலமுடைய பாவாய் என்று எப்பவும் கிருஷ்ண அனுபவத்தில் மோகித்து இருக்கும் நம்மாழ்வாரை துயிலெழுப்புகிறாள் கீழ்வானம் வெள்ளென்று என்ற பாசுரத்தில். உள்ளம் வெளுக்கும் காலமன்றோ இது, அக இருள் அகன்று உள்ளொளி பெருகி மெய்ஞானம் விளங்கும் காலமன்றோ இது, தமசோமா ஜோதிர்கமய என்ற பிருகதாரண்யக உபனிஷதின்படி என்று இந்த கீழ்வானம் வெள்ளென்று என்பதற்கு நாம் பொருள் கொள்ள வேண்டும். இந்த நம்மாழ்வார் கீழ்வானம் வெள்ளென்று என்றபடி ஞான சூரியனாக அவதரித்தார். அடுத்ததாக எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் என்று எருமைகள் மிக மெதுவாக நகரும். வழியில் உள்ள குளம் குட்டை எல்லாவற்றிலும் விழுந்து போக வேண்டிய இடத்துக்கு தாமதித்து வீடு பெறும் பக்தியோக நிஷ்டர்கள் ரொம்ப மெதுவாக போய் சேர்வார்கள். இந்த இடத்துல இதில் ஜீவன்களை தான் சொல்கிறா. எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் என்று, அதாவது ரஜோகுணமும் தமோகுணமும் நிரம்பிய ஜீவாத்மாக்களை குறிப்பால் சொல்கிறாள். இவர்கள் எப்படி இருப்பா அப்படின்னாக்கா, வழியில் இருக்கிற நிறைய மற்ற ஸ்வர்க்கம் கர்மா ஹோமம் என்று உலகாயத்தமாக விதமான கர்மாக்களை செய்து கொண்டு வீணே காலம் கழிப்பார்களே அன்றி அந்த கரெக்டான பாத்தை எடுத்துக்க பக்குவப்பட மாட்டார்கள் என்று இந்த எருமை சிறுவீடு அதே போல மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே என்ற 4 விதமான நிஷ்டர்களை பற்றி கூறுகிறாள் இதில். இதையே பகவத்கீதையில் காமாத்மான ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம பலப்பிரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போக ஐஸ்வர்ய கதிம் பிரதி என்று இவர்கள் ஸ்வர்க்கம் வேண்டும் என்றும் கர்மா வேண்டும் என்றும் ஹோமம் என்றும்
உலக விஷயங்களிலேயே கர்மாக்களை செய்து கொண்டு மறுபடி பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் உழல்பவர்கள். தாமதித்து வீடு பேறு பெறும் பக்தியோக நிஷ்டர் என்று சொல்கிறாள். இதையே பகவத்கீதையில் நவேத யஜ்ஞாத் யனைர்ன தானைஹி நச்சக்ரியாபிர் ந தனோபுக்ரைஹி ஏவம் ரூப சக்ய அகம்ன்றுலோகே திரஷ்டும் துவதன்யேன குரு பிரவீர என்று வேதங்களை படிப்பதாலோ யாகம் செய்வதாலோ சடங்குகளாலோ தர்மம் செய்தாலோ கடுமையான துறவரம் செய்வதாலோ கூட நீ, அதாவது இந்த இடத்தில் விஸ்வரூப தரிசனம் காண்பிக்கிறார், இந்த மாதிரி என்னை கண்டு கொள்ளவே முடியாது, என்னை அடையவே முடியாது என்பதையே இதில் சொல்கிறார். அடுத்தது இந்த எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் என்றபடி இவர்கள் அடுத்ததாக மிக்குள்ள பிள்ளைகள். இவர்கள் பக்தி யோகத்தில் இறங்குவதற்கு தக்க அறிவும் வல்லமையும் இல்லாமல் பாலப்பிராயராய் இருப்பவர்கள். இவர்களையும் சொல்கிறாள். அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வி ஹாவ் டு டேக் இட். அதாவது எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை, இப்படி அதுக்கப்புறம் போகாமல் காத்துங்கிறது இவா எல்லாருக்கும் பொருந்தும். இப்பொழுது போவான் போகின்றாரை, போவான் என்பது கர்ம ஞான என்று பல வழிகளை நம்பி போகின்றவரை போகாமல் தடுத்து பக்தி என்னும் பிரபத்தியே பகவானை அடையும் வழி என்று காட்டி அழைப்பதாக. இதான் போவான் போகின்றாரை போகாமல் காத்து என்பதற்கு. இப்பொழுது போவான் என்ற சொல்லால் அதாவது உபாயம் தெரியும், பல உத்திகளை வேண்டியும் நம்பியும் செல்பவர்கள், மல்டிபிள் வேலை அதை போய் ரீச் பண்ணலான்னு நினைக்கிறவங்க. அடுத்ததாக போகின்றாரை அப்படிங்கிறது தே நோ த டெஸ்டினேஷன், அவர்களுக்கு வழியும் தெரியும், ஆனால் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக குரு ஆச்சாரியனை சீக் பண்ணுறாங்க. பரமனை பற்றி அறிய சரணாகதி தத்துவம் அவற்றின் உட்பொருளை எல்லாம் உபதேசித்து நல்வழிப்படுத்தும் ஆச்சாரியர்களை நோக்கி செல்பவர்களை போகின்றாரை என்று சொல்லி ஆண்டாள் உணர்த்துகிறாள். இந்த மாதிரி 4 பல அனுபவ நிலைகளை கடந்து வர்ற மாந்தர்களை பற்றி சொல்கிறார். முதல் இது எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான்னு இவர்கள் விதவிதமான கர்மாக்கள்லாம் செஞ்சுண்டு உலக ஆயத்தமாக உலகில் வாழ்வதற்காக பண்ணிக்கொண்டு திருப்பியும் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் உழல்பவர்கள் ஒன்று. அப்புறம் மிக்குள்ள பிள்ளைகள் என்பவர்கள் பக்தி யோகத்தில் இறங்குவா, ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு அவளுக்கு அறிவும் வல்லமையும் இல்லாமையால் அப்படி இருக்கிறவா, அந்த மாதிரி இருக்கிறவா. நெக்ஸ்ட்டு போவான் அப்படின்னு இவர்கள் எத்தனையோ உத்திகளை வேண்டி சரி இது மாதிரி போகலாம் அது மாதிரி போகலான்னு எதையோ நம்பி செல்பவர்கள். போவான்றவங்களுக்கு டெஸ்டினேஷன் தெரியும், ஆனால் வழி டிஃப்ரெண்ட் பாத்தை தே வில் ஃபாலோ. அடுத்தது போகின்றார் அப்படின்றவருக்கு டெஸ்டினேஷன் அதாவது தெரியும், வழியும் தெரியும், ஆனால் இன்னும் அந்த ஃபுல் நாலெட்ஜ் கிடையாது. அந்த பகவான் தான் தெரியும், ஆனால் அதை பற்றின ஃபுல் நாலெட்ஜ் கிடையாது. தெளிவு தெரியும், இந்த வழிதான்னு தெரியும், ஆனால் அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், அதில் இருக்கிற உள்பொருள்கள் என்ன என்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அதற்காக அந்த நல்வழிப்படுத்தும் ஆச்சாரியர்களை நோக்கி செல்பவர்களை போகின்றாரை. இவா எல்லாரையும் 4 அனுபவ நிலையில் இருக்கிறவர்களையும் ஆட்கொண்டு இந்த மாதிரி போகாமல் போவான் போகின்றாரை போகாமல் காத்து அப்படின்னு சொல்கிறார். அதாவது காத்து என்பது நம்மளை கரெக்டான ரைட் பாத்தில் ரைட் நாலெட்ஜை கொடுக்கிறவர் என்றபடி. இது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நம்மாழ்வாருடைய விருத்தாந்தத்தை வச்சே நம்ம இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் என்ற சொற்களுக்கு இப்பொழுது நம்மாழ்வாருடைய சரிதத்துக்குள்ளே போகலாம். நம்மாழ்வாரால் எங்கோ போய்கொண்டிருந்த மதுர கவி ஆழ்வாரையும் அவருடன் சென்றவர்களையும், அதாவது போவான் எங்கேயோ ஏதோ வழிகள் தேடி போகின்ற மதுர கவி ஆழ்வாரையும் அவருடன் சென்றவர்களையும் போகின்றாரை வடதேச யாத்திரையை நிறுத்தி அவர்களை திருக்குறுகூர் வரும்படி தடுத்தாட்கொண்டு போகாமல் காத்து, இவரோ ஞானவான் புலிப்பொந்தில் இருந்தவர், பிறந்தது முதல் உண்ணாமல் பேசாமல் கிருஷ்ணானுபவத்தையே சுவாசித்து கொண்டும் உண்டும் யோக நிலையில் இருந்த நம்மாழ்வாரிடம் வந்தார் மதுரகவி ஆழ்வார். அவருடன் வந்தவர்களும் எல்லாரும் வந்து நின்றோம் என்றபடி. இப்படி வேறு வேறு மார்க்கங்களில் போகிறவர்களை
போகாமல் தடுத்து ஆட்கொள்வதே இந்த இடத்துல சொல்ல வருது. அவ்வாறு வந்து நின்ற மதுர கவி ஆழ்வாருக்கு நல்ல உபதேசம் சொல்லி கூவ ஆரம்பித்தார். அது வரைக்கும் பேசாமல் இருந்த நம்மாழ்வார் கூவ வைத்ததால் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கூவுவான் என்று கூவின நம்மாழ்வாரை குறிக்கும் சொல்லை இங்கே நாம் காணலாம். கூவி அப்படிங்கிறதுக்கு இப்படி பகவானை உள்ளபடி அறியக்கூடியவர்கள் யார்? அந்த ஆச்சாரியர்கள். அவர்கள் மூலமாக அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை, அந்த பகவானை பற்றிய ஞான தெளிவு பெறுவது, இதை தான் கூவி அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்கணும். அடுத்ததாக கோது கலமுடைய பாவாய். கண்ணனுக்கு மிக நெருக்கமான பேரன்பிற்குரிய கோபியர் குலப்பெண்ணே என்று இவளுக்கு ரொம்ப க்ளோஸு, நம்ம கிருஷ்ணருக்கு இவ ரொம்ப க்ளோஸு. அப்போ இவளை கூட்டிகிட்டு போனாக்க நம்மளுக்கு மற்ற கோபியர்களுடன் கண்ணனின் அருளுக்கு எளிதில் பாத்திரமாகி விடலாம், நல்ல சிபாரிசு கிடைக்கும் என்று எண்ணி நயந்து பேசி துயில் எழுப்புகிறார்கள். இன்னொரு மீனிங் வந்து கௌதூகலம் அப்படின்னாக்க ஆனந்தம், உள்ள களிப்பு. எம்பெருமான் மீது ஆனந்தம் மிகுந்தால் கௌதூகல பக்தியாக மாறும். அது மிகுந்தால் ஞானம் உண்டாகும், எம்பெருமானை பற்றிய உண்மையான சத்திய ஞானம் கிடைக்கும். அப்போ இது கிடைத்தவர் யாருன்னு பார்த்தா ஆச்சாரியன். ஸோ இந்த கோது கலமுடைய பாவா என்பது ஞானம் மிகுந்த ஆச்சாரியன். இங்கு கண்டிப்பாக அது நம்மாழ்வாரையே குறிக்கிறது. இந்த இடத்துலையும் பகவான் சொல்கிறார், மனுஷ்யானாம் சஹசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்வதா என்று பகவானை உள்ளபடி அறியக்கூடியவர்கள் யாரோ ஒருவன்தான். பல்லாயிரம் மனிதர்களில் யாரோ ஒருவன் சித்தி பெயர முயற்சிக்கிறான். முயற்சி உடையவர்களிலும் ஒருவன்தான் என்னை உள்ளபடி அறிகிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சதுர்விதா பஜந்தேமாம், என்னை எவ்வளோ பேர் பஜிக்கிறார்கள் பாரு அப்படின்னு பகவத்கீதை 7வது அத்தியாயத்தில் சொல்கிறார். ஆர்த்தி, அதுக்கப்புறமா ஜிக்ஞாசுர், அர்த்தார்த்தி, ஞானீச்ச பரதர்ஷப என்று யாரெல்லாம் துக்கத்தில் இருக்காளோ அவர்கள் வருகிறார்கள். எனக்கு ஞானம் வேண்டும் என்று விழைபவர்களும் என்னது அந்த தத்துவம் என்று தெரிந்து கொள்ள வருகிறார்கள். செல்வத்தை விழைபவர்களும் பகவானிடம் சரணாகதி அடைகிறார்கள். மற்றும் ஞானிகள் நன்னா புரிஞ்சின்றவாளும் பகவான் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக வரா. அப்படிப்பட்ட ஞானிகளான ஆச்சாரியர்களை தான் இந்த கோது கலமுடைய பாவாய் என்று ஆண்டாள் அருளியுள்ளாள். இது யாரு? நம்மளுக்கு இதில் பார்த்தாக்க நம்முடைய நம்மாழ்வாரை குறித்த பாசுரம் என்பதால் இதில் நம்மாழ்வாரையே இந்த விடியல் வந்து நன்னா கீழ்வானம் வெள்ளென்று என்று கூறி அந்த நம்மாழ்வாரையே இங்கே வந்து கோது கலமுடைய பாவாய் என்ற ஆச்சாரியனாக இங்கு நமக்கு காட்டுகிறாள் ஆண்டாள். இப்படி நெய் பாலுக்குள் உறைவது போல பகவான், ஞான வடிவினனான பகவான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் மறைந்து விளங்குகிறான். எப்படி பால் தயிராகி தயிரை மத்தினால் கடைந்து நெய்யை வெளிக்கொணர்வது போல பகவத் அனுபவம் என்ற தயிரை மனம் என்ற மத்தினால் கடைந்தால் எம்பெருமானை உணரும் பேறு கிடைக்கும் என்று ஒரு உபனிஷத் சொல்லுகிறது. இதையே நாச்சியார் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் என்று கேட்டிலையோ என்ற போன பாசுரத்தில் சொல்லி இந்த இடத்தில் கோது கலமுடைய பாவா என்று பூடகமாக தெரிவிக்கிறாள். ஓகே, இப்படி ஞானம் கிடைத்தால் நாம் என்ன செய்வோம் என்று பார்த்தால், ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொண்டும் எந்த ஒரு செயலுக்கும் மற்றவரை காரணம் சொல்லி துன்பப்படும் நிலை மாறும். பகவானிடம் சரணடைந்து நடந்ததும் நடக்கப் போவதும் பகவானின் நியமனமே என உணர வைத்து பக்தியை வளர்க்க பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு அப்படின்னு உரைக்க உரைக்க வைகுந்தமாகும் ஊரெல்லாம் என்ற திருவாய்மொழி போல ஆடி ஆடி அகம் கரைந்து இதையே, அதாவது பகவானின் பெயர் பாடுவதும் அவன் புகழ் கேட்பதும் நமக்கு கிடைக்கக்கூடிய பறை என்கிறாள் ஆண்டாள். இந்த இடத்துல நம்மளுக்கு ஹனுமானுடைய பிரபாவம் கூட நினச்சிக்கலாம். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தக அஞ்சலிம் என்று கைகூப்பியபடி எல்லா இடத்துலையும் ரகுநாதனுடைய கீர்த்தனத்தை கேட்டுக்கொண்டு இருப்பது, இதுவே பேரு அப்படிங்கிறா. அதையே தான் தொண்டரடி பொடிவாழ்வார் வந்து பச்சை மாமலை போல் மேனியில் வந்து சொல்லியிருக்கார். அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும்
அச்சுவை பெரினும் வேண்டேன் அப்படிங்கிறார். அப்போ பெருமானின் திருமேனி எழில் இங்கே இருக்கிற ஸ்ரீரங்கத்திலேயே நான் லயித்து அவன் மேல் ஆடி பாடுவதே எனக்கு வைகுந்தம் அப்படின்னு தொண்டரடி பொடியாழ்வாரும் இதையே தான் சொல்லியிருக்கார். இப்படியெல்லாம் பகவத் அனுபவத்தில் திளைத்து அவனை நினைத்து உருகி பாடி ஆடி இருந்தால் உலக வாழ்க்கையை நாம் ஏன் வெறுக்க வேண்டும் இல்லையா? வாருங்கள் நாமஸ்மரணை பண்ணலாம், அதுதான் நமக்கு பெரும் பரிசு என்று நாடு புகழும் பரிசு என்று அருளுகிறாள் இதில் ஆண்டாள். இதில் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, இந்த மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை என்கிறாள். இந்த மாவாய் பிளந்தானை அப்படிங்கிறதுக்கு நார்மல் மீனிங் பகாசுரனை கொன்ற கிருஷ்ணலீலையாக சொல்லலாம். மா என்றால் குதிரை, கேசி சம்ஹாரம் சொல்லலாம். மா என்றால் பெரிய பெரிய மண் உண்டை தின்ற போது வாயினுள் வையமேழும் காட்டிய மா வாய் வாய் என்று சொல்லி அதையும் நாம் சொல்லலாம். ஆனால் உண்மையான மீனிங் இப்போ நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கிற பாசுரத்துக்கு ரிலேட்டடான மீனிங் பெரும் பேச்சுக்காரர்களாய் இந்த மாவாய் பிளந்தானே, ரொம்ப வாயாலேயே பேசுகிறவர்களை பண்டிதராக அகங்கரித்தவரை அடக்கினவன் என்ற பொருள்படும்படியாக மாவாய் பிளந்தானை. அதே போல் மல்லரை மாட்டியன்றதுக்கு நார்மல் மீனிங் சாணூர முஷ்டிகன் என்ற மல்லர்களை மாய்த்த விருத்தாந்தம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தா குத்ருஷ்டிகளாக வேதத்திற்கு விபரீத அர்த்தம் சொல்பவரை ஜெயித்தவனும் அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியாக இருந்தவனும் தேவாதி தேவனை என்ற பதத்திற்கு தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் பரமனை பற்றினாள். யார் மூலமாக? ஆச்சாரியன் நம்மளுடைய எல்லா சந்தேகங்கள்லாம் தீர்த்து குற்றம் குறைகளெல்லாம் நீக்கி அப்போது நாம் பரமனை அணுகினால் அப்படின்ற இடத்துல இங்கு நாச்சியார் அருள்கிறார். இதையே இன்னொரு விதத்தில் பரமாத்மாவை தனக்கு காரணமாக உடையவர் அண்ட் அவருடைய அவதாரமாகவே நம்மளுக்கு ஆச்சாரியனாக வந்திருக்கும் ஆச்சாரியனையும் குறிக்கும். இப்படி தேவாதி தேவனை இதை கீதையில் மத்த பரதரம் நாண்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகணா இவ என்றும் என்னை தாண்டின நான் அந்நியத்து இன்னொருவன் இல்லை என்று அந்த தத்துவத்தை சொல்கிறார். தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்ற தத்துவம். அதையே நம்மாழ்வார் கூட உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று கூறுகிறார். இப்படி தேவாதி தேவன் என்று ஆண்டாள் இதன் மூலமாக கூட இந்த ஆச்சாரியனை காண்பிக்கிறவன், ஆச்சாரியனும் பெருமாளோட ஒரு அம்சம், அவர் பரமாத்மாவையே தன் மனதில் இருத்தி அந்த பரமாத்மாவை தனக்கு காரணமாக உடையவர் என்றபடி இதில் நம்மாழ்வாரை பரமனின் தரிசனத்திற்கு இப்படி அழைக்கிறாள். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று இங்கு நம்மாழ்வாரை எழுப்பி துயில் எழுப்பி வாருங்கள் நம்ம தரிசனம் பண்ணலாம் என்று ஆச்சாரியனை துதித்து பிரபத்தி சரணாகதி வித்தையை அறிந்து ஸ்ரீ கிருஷ்ணனை பணிந்து நின்றால் பகவான் தயை புரிவான். எப்படி தயை புரிவான்? ஆவா என்று ஆராய்ந்து என்று சொல்கிறாள். ஆ என்று ஆச்சரியத்துடனும் பெருங்கருணையுடனும் ஆராய்ந்து நம்மை ஏற்றுக்கொள்வான். யாமிமாம் புஷ்பிதம் வாச்சம் பிரவதந்தி அவிபஷ்சிதா வேதவாத ரதாக பார்த்த நானியதஸ்தீதி வாதினகா அப்படின்னு எனக்கு இவர் பகவான் சொல்கிறார். இந்த உலகத்தில் வரையறுக்கப்பட்ட புரிதல் கொண்டவர்கள் வேதங்களில் சொல்கிற வார்த்தைகளால் ஈர்க்கப்படுகிறார்கள். இது தேவலோகத்துக்கு போகிறதுக்கு ஆடம்பரமான சடங்குகள்லாம் சொல்கிறது மற்றும் அவற்றில் ஒரு கொள்கையெல்லாம் விவரிக்கப்படவில்லை என்று மெய்யென கொண்டு அந்த வேதங்களையே ஃபாலோ பண்ணுறா. அவர்கள் தங்களை புலன்களை மகிழ்விக்கும் வேதங்களின் பகுதிகளை மட்டுமே மகிமையாக பேசுகிறார்கள். உயர் பிறப்பு கிடைக்கும், செழுமை கிடைக்கும், புலன் இன்பம் மற்றும் தேவலோக உறைவிடங்களுக்கு உயர்வு ஆகியவற்றை அடைவதற்காக ஆடம்பரமான சடங்குகளை செய்கிறார்கள் அப்படின்னு இங்கே இதில் இதோட மீனிங். அப்போ புரிஞ்சுண்டு பண்ணல, என்கிட்ட வரல. சர்வதர்மான் பரித்தியஜ்ய என்றபடி தாசிய பாவமும் பரிபூர்ண சரணாகதி மட்டுமே எம்பெருமானை உணரவும் அடையவும் உபாயங்களாக ஆகும். அதுவே அது மட்டுமே நம் கைமுதல் என்று தைரியமாக வாருங்கள் என்று அவன் நம்மை அழித்து காப்பான். இப்படி ஆராய்ந்து தெளிய வேண்டும்.
அதற்கு நாம் முதலில் யார் என்று ஆராய வேண்டும். பகவானை அடைய விடாமல் தடுக்கும் இந்திரியங்களை வெல்வதை ஆராய வேண்டும். பிறகு அடைந்த பின் கிடைக்கும் பலனை ஆராய வேண்டும். இப்படி சுய பரிசோதனை செய்து ஆராய்ந்து தெளிந்தால் கண்ணன் நம் சரணாகதியை ஆராய்ந்து அருள்வான் என்று ஆராய்ந்து என்ற சொல்லினால் உணர்த்துகிறாள். இந்த பாசுரத்தின் விசேஷ அர்த்தத்தை இந்த அளவில் பூர்த்தி பண்ணுகிறேன். இந்த பாசுரம் காஞ்சிபுரம் திருவத்தியூர் வரதராஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் த்தையே மங்களாசாசனம் செய்கிறாள் இமையோர் தலைவன். அதே போல அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அதே போல இந்த இடத்தில் கூட உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதடன் மனனே என்றபடி இந்த திவ்ய தேசமான திருவத்தியூர் இங்கே மங்களாசாசனம் செய்யப்படுகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.